பிரைஸ் தி லார்ட். சீராக்கின் ஞானம் அதிகாரம் 29 இறைவார்த்தை 12. உன் களஞ்சியத்தில் தர்மங்களை சேர்த்துவே, அவை எல்லா தீமையினின்றும் உன்னை விடுவிக்கும். அன்பின் பரலோக பிதாவே, போற்றுதலுக்குரியவரை ஆராதிக்கிறோம். தயவுள்ளவரையுமே ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனையுமே ஆராதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனையுமே ஆராதிக்கிறோம். யாக்கோப்பின் தேவனையுமே ஆராதிக்கிறோம். நல்லவரையுமே ஆராதிக்கிறோம். சுவாமி, கிருபை நிறைந்தவரையுமே ஆராதிக்கிறோம்ப்பா. தயவுள்ளவரையுமே ஆராதிக்கிறோம். எங்க மேல இரக்கம் கொள்கவரையுமே ஆராதிக்கிறோம். சுவாமி அப்பா, எங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரையுமே ஆராதிக்கிறோம். சுவாமி, எங்க மேல அன்பு கூறுகிறவரையுமே ஆராதிக்கிறோம். சுவாமி அப்பா, நீ நல்லவர் ஐயா. எங்க மேல இரக்கம் வச்சு ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீரே அப்பா. உங்க அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஆராதிக்கிற சுவாமி அப்பா. இந்த இரவு பொழுதுல அப்பா, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளிலப்பா நீ கொடுத்த நிறைவார்த்தையின்படி ஆண்டவரே, களஞ்சியத்தில் தர்மங்களை சேர்த்துவை, அவை எல்லா தீமை நின்றும் உன்னை விடுவிக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, எங்க களஞ்சியத்துல ஆண்டவரே அப்பா, பொண்ணோ பொருளோ நாங்கள் சேர்த்து வைப்பதை விட ஆண்டவரே, நாங்கள் தர்மங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா, இந்த வார்த்தையின் சிந்தனையின்படி ஆண்டவரே, நாங்கள் தர்மங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களால் ஆன உதவி ஆண்டவரே, பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும். சுவாமி அப்பா, உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா, எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும் என்று சொல்லி ஆண்டவரே, சிராஜா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்கள் அப்பா, நாங்கள் கொடுக்கும் போதுதான் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற அந்த வருமானத்தில் அப்பா அப்பா ஏழைகளுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும். சுவாமி அப்பா, நீர் செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி அப்பா. நீங்க எந்த அளவையால் அளக்கிறீங்களோ அந்த அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா. அப்படியாய் ஆண்டவரே, இஸ்ராஜா எங்களால் இயன்ற அந்த உதவி ஆண்டவரே அப்பா, எங்களை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, ஏழையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவரே, உதவி வேண்டி நிற்கிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் உதவிக்கரம் நீட்டி ஆண்டவரே அப்பா, எங்களான உதவியை நாங்கள் செய்யறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதோ உன் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா. அப்படியா ஆண்டவரே, சிராஜா பிறருக்கு செய்கிற உதவி ஆண்டவரே அப்பா, யாருக்கும் ஆண்டவரே சப்பா மறைமுகமாய் செய்யறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெளிப்பட அல்ல ஆண்டவரே சப்பா அப்பா. இந்த அப்படி செய்யும் போது ஆண்டவரே, மறைவாய் உள்ள தந்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா, களஞ்சியங்களை நாங்கள் தர்மத்தை சேர்த்து வைக்கும் போது ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிட போற கிருபைக்காய் நன்றி அப்பா. நீர் எங்கள் எல்லா தீமை என்றும் நீர் எங்களை விடுவித்து எங்களை காப்பீர் என்று நான் முழு மனதோடு விசுவசிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா. இதோ ஆண்டவரே இசப்பா, நாங்கள் வறுமையில் இருந்த ஆண்டவரே அப்பா, எங்களுக்கே போதாத குறையில் நாங்கள் இருக்கும்போது கூட ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே இசப்பா அதிலிருந்து ஒரு சிறிதளவு எடுத்து நாங்கள் கொடுத்து ஆண்டவரே தர்மம் செய்யும் போது ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்களாக நீங்கள் நிரப்புகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் அப்பா, எங்கள் குடும்பத்திலே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர் அப்பா அப்பா. ஆண்டவரே, எங்களை எல்லா தீமை நின்றும் எங்களை விடுவித்து எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை எல்லா தீமை நின்று எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையின் சிந்தனைப்படி நான் தர்மம் செய்யணும் ஆண்டவரே. தர்மம் செய்து வாழ்கிற பிள்ளைகளாய் எங்கள் களஞ்சியத்தில் நாங்கள் தர்மங்களை சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே அப்பா. பொண்ணையும் பொருளையும் சேர்த்து விட்டால் அது அழிந்து விடும் அப்பா ஒரு நாளைக்கு அப்பா. தர்மங்கள் செய்யும் போது ஆண்டவரே, நித்தியத்துக்கும் நிலை வாழ்வுக்கும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு அப்பா உதவி செய்து அப்பா எங்களை வழிநடத்துவீங்கன்னு மனதோடு நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே.
பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லா தீமைகளிலும் நீர் அவங்களை விடுவித்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் இரத்த கோட்டைகளாக முடிமறைத்து செட்டைக்கிட முடிமறைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இரவு பொழுதுல அயர்ந்த நித்திரை கொடுங்கப்பா. அதிகால் எழுந்து உண்மை தேடவும் உண்மை கண்டடையும் உனக்கு நன்றி செலுத்தவும் நீங்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.